வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்து ஒப்படைக்க இன்றே கடைசி நாள் என்ற நிலையில் மாவட்ட பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், விவரம். நிச்சயமாக தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்ற நிலையில் இன்று தலைமை தேர்தல் அதிகாரி மிக முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் மொத்தம் 4 சிறப்பு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நேற்றைய தினம் தமிழகம் வந்த நிலையில் இன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்ட பார்வையாளர் ராமன்குமார், திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்ட பார்வையாளர் நீரஜ் கர்வால், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட பார்வையாளர் விஜய் நேக்ரா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த காலத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக விரிவாக அந்த பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தற்போது நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியில் எவ்வளவு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளது, எவ்வளவு படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் மற்றும் இரட்டை பதிவு உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் அவர்களுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பார்வையாளர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று இந்த வாக்காளர் பணிகளை பார்வையிட உள்ளனர். மேலும் எந்தவித தகுதியான வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடக்கூடாது என்று இவர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் இந்த பணிகளை மாவட்டம் வாரியாக சென்று பார்வையிட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.